ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை தலைமையிடமாக கொண்டு நடைபெற்று வந்த TR கார்த்தி சிட் ஃபண்ட்ஸ் என்ற நிறுவனம் பொதுமக்களிடம் 1 லட்சம் முதல் 1 கோடி ரூபாய் வரை ஏலச்சீட்டு நடத்துவதாக விளம்பரம் செய்து சீட்டு நடத்தி வந்துள்ளனர். முன்வைப்பு தொகை கொடுத்தால் அதற்கு வட்டி கொடுப்பதாகவும் அந்த வட்டியை ஏலச்சீட்டில் முதலீடு செய்து கொள்ளலாம் எனவும் விளம்பரம் செய்தும் சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம், கோவை, மைசூர் ஆகிய இடங்களில் கிளை நிறுவனங்களையும் ஆரம்பித்து சுமார் 500க்கும் மேற்பட்டவர்களிடம் வசூல் செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஏலச்சீட்டு முடிந்து அவர்களுக்கு பணம் திருப்பிக் கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்ததாகவும் அதனை கேட்ட பொதுமக்களை தாக்க முற்பட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. சுமார் 80 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்திருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி சாலை மறியல் மற்றும் பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தை முற்றுகையிட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் தொடர்ச்சியாக ஏலச்சீட்டு உரிமையாளர் கார்த்தி மீது வழக்கு பதிந்து போலீசார் அவரை கைது செய்வதற்காக தேடி வந்தனர். கடந்த 1 வாரத்திற்கு முன்பு கோவை நீதிமன்றத்தில் சீட்டு கம்பெனி உரிமையாளர் கார்த்தி சரணடைந்தார். இதன் தொடர்ச்சியாக ஈரோடு குற்றப்பிரிவு போலீசார் சீட்டு கம்பெனி உரிமையாளர் கார்த்தியை விசாரணைக்காக சத்தியமங்கலத்தில் உள்ள அவரது அலுவலகத்திற்கு அழைத்து வந்தனர். அலுவலகத்தை திறந்து முக்கிய ஆவணங்களை கைப்பற்றி முதலீட்டாளர்களிடம் எவ்வளவு கோடி ரூபாய் மோசடி நடந்திருக்கிறது என்பது குறித்து விசாரணை நடத்தினார்கள். இந்த தகவல் அறிந்த முதலீட்டாளர்கள் ஏலச்சீட்டு அலுவலகம் முன்பாக குவிந்து போராட்டம் நடத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்ட முதலீட்டாளர்கள் எப்பொழுது தங்களுக்கு பணம் கிடைக்கும் என போலீசாரிடம் கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதற்கு பதில் அளித்த பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விரைவில் நீதிமன்றம் மூலம் தீர்வு கிடைக்கும் என விளக்கம் அளித்தனர். சத்தியமங்கலம் சுற்று வட்டாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் பக்கம் இந்த சிட் ஃபண்டில் பணம் போட்டிருக்கிறாங்க. இதோட தொகை கிட்டத்தட்ட 60லேருந்து 80 கோடின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா விசாரணை இதில் தான் இருக்குங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த டிஆர் ஆஃபீஸில் முக்கிய ஆவணங்களை எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. இந்த விசாரணைங்கிற பேரில் மேற்கொண்டு இந்த விசாரணை சீக்கிரமாக எடுத்து பொதுமக்களுக்கு அவங்களுக்குரிய பணத்தை திருப்பி தரணும், அவங்களுக்கான நீதியை தரணும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் சார்பாகவும் இந்த டிஆர் சிட் ஃபண்டில் நானும் ஒரு முதலீடு போட்டிருக்கிறேன். இதுக்காக தான் இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே ஒன்று கூடியிருக்கிறோம். ஏலச்சீட்டு நடத்தி 80 கோடி ரூபாய்க்கும் மேல் மோசடியில் ஈடுபட்ட கார்த்தியை அலுவலகத்திற்கு அழைத்து வந்து விசாரணை செய்தது தெரிய வந்து முதலீட்டாளர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.